திருவள்ளுவர் ஒரு புகழ் பெற்ற ஒரு மனிதர், ஒரு மனுஷன். அவருக்கு எப்படி வாழ்ந்தாரு, என்ன பண்ணாருன்றதுலாம் யாருக்கும் தெரியாது. கட்டுக்கதை. அவர் பூணல் போட்டிருந்தாரு, அது மேலே துண்டு போட்டாரு. அவர் எங்க ஜாதி, அவர் உங்க ஜாதி, ஒரு வள்ளுவ ஜாதி, அவர் மேலப்பூரில் பிறந்தாரு, அந்த ஊரில் எங்கேயோ ஒரு இடத்துல பிறந்தாரு, தமிழ் பேச தெரிஞ்ச ஊரில். அவ்வளோதான். அவ்வளோதான். அவரை பற்றி இங்கே சொல்ல வச்சுக்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழும்போது எவ்வளோ வாழ்கிறோமோ அதான் உண்மை. வாழ்ந்த பேர் நம்ம பேர் வச்சுக்கிறதுனால எந்த லாபமும் கிடையாது. நிறைய பேர் பேர் நமக்கு பின்னாடி இருக்கணும், நம்ம செத்த பேர் நம்ம பேர் சொல்லணும்னு தான் தெரிஞ்சுக்கிறாங்க. அவனுக்கு அந்த உண்மையே தெரியறதில்லை. ஒரு மில்லி செகண்டு தான் ஒரு ஃபோட்டோ. அந்த ஒரு மில்லி செகண்ட் நேரம் நீ எப்படி இருந்தது தான் ஒரு ஃபோட்டோ. ஆனால் அதுக்கப்புறமா நீ மாறினே இருப்ப, அப்படியே இருப்ப. ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்குறீங்க நீங்கள். உங்களை குழந்தையா இருக்கும்போது ஒரு மாதிரி ஆகும், 20 வயசுல ஒரு மாதிரி ஆகும், 60 வயசுல இன்னொரு மாதிரி ஆகும் தான் இருக்க போறீங்க. இதுல எது நீங்க? இந்த அற்பத்தை நல்லா புரிஞ்சிச்சுன்னு வச்சுங்க, ஃபோட்டோ எடுத்து அதை மாட்டி வச்சுக்கணும், எங்கே பார்த்தாலும் என் ஃபோட்டோ இருக்கணும், எல்லாரும் என் பேரே சொல்லணும். அந்த மாதிரி என்னெல்லாம் உங்களுக்கு என்ன ஆகாது, புரிஞ்சா வராது. புரியலன்னா அதுக்கு தான் சண்டை போட்டுக்கணும். புகழ் என்னென்ன நினச்சிக்கிறானாக்கா, நம்ம பேர் வந்து காலத்துக்கு இருக்கிறதுக்கு பேர் புகழ்னு வச்சுக்கிறான். அது கிடையாது. புகழ்னா வாழும்போது சிறப்பாக வாழ்ந்துடணும், மிச்சம் வைக்காம. எங்கன்னா குறை வச்சுட்டா என்ன ஆகிடுவோம்? ஐயோ நம்ம குறை வச்சிட்டோமே இருக்கும் தானே. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நிறைய பேர் கேட்டால் சின்ன வயசு தான் நல்ல வயசு, சந்தோஷமான வயசுன்னுவான். தெரிஞ்சுக்க வேண்டியது தான், வேலைக்காக அது இருக்கு. இப்போ நல்லா வாழல. அதான் என்ன சொல்றாரு அவரு, ஸ்கூலில் படிக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்தேன், இப்போ ஜாலியாக இருந்தேன், ஸ்கூலில் படிச்சது ஜாலியாக இருந்தேன், ஞாபகத்துக்கு வரும்? வரவே வராது. அதுதான் எப்போது மனுஷன் சரியாக வாழ்றானோ அப்போ கடந்த காலத்துக்கு போக மாட்டான். ஏன் அந்த அப்ப எதிர்காலத்துக்கு எப்போ போக மாட்டான்னாக்கா, என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வாழ்ந்துன்னு போறான் ஒரு மனுஷன். அவன் கடந்த எதிர்காலத்தை பத்தி எக்கறை எடுத்துப்பான். இந்த மாதிரி உணர்வின் உச்சம் இந்த மனிதர். வள்ளுவன் யாரு? உணர்வு வச்சு கொண்டாட்டமான ஒரு மனிதன். காதல் சுவை அப்படி இருக்கும். கடைசி திருக்குறள், ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி ஆள ஆரம்பிச்சு இல்ல முடிச்சிருக்கிறாரு. சின்ன சின்ன சண்டை தான் ஏன் சந்தோஷமா இருக்குதுன்றான். பொதுவாக சண்டை போட்டு டைவர்ஸுக்கு போயிடுவாங்க தானே பேரு. சண்டை போட நல்லா இருக்க முடியும்னு சொல்றான் அந்த ஆளு. அப்புறம் எவ்வளவு தூரம் உசாரா இருந்திருப்பாரு பாருங்க. இல்ல சண்டை போட்டுனே வந்துருப்பாரு ஜாலியா. போ எனும் வார்த்தையில் வா என்கிற பொறிக்கினா, ஐயோ ரொம்ப நல்லா இருக்குதே, இப்படித்தான் திட்டணும் அப்படின்னு என்ன ஆயிடுவாங்க. கோபமே வரலையே, கோபம் வராம இருக்குது, கோபம் வர மாதிரி என்ன பண்ணுடி பேசிட்டா. அந்த மாதிரி நல்லா சந்தோஷமா வாழ்ந்த மனிதன் என்ன எதிர்பார்க்க மாட்டான். இன்னொருத்தர்கிட்ட அங்கீகாரம் வாங்க வேண்டியது இல்லை. நான் என்ன சமூகத்தை சார்ந்தவர், நான் இந்த மாதிரி எழுதுறேன். அப்புறமா வந்தவர்கள்லாம், நான் சைவ வேளாளர், எங்கள் அப்பா சிவகவி, எங்கள் அம்மா அந்த அம்மா, நாங்கள் இந்த ஜாதியை சார்ந்திருக்கோம், ஏன்னாக்கா எங்களுக்கு பின்னாடி இதெல்லாம் இருக்கும். கணியன் பூங்குன்றான் இருந்து கடதாசு வரைக்கும் செட்டியார் இருக்கலாம் பார்த்துக்கா. அது ஒரு புக்கு எழுதி வச்சுக்கலாம், பேராசிரியர் அவனுக்கு பேர். அவங்களாம் படிச்சானா பட்டியலன்னு தெரியல எனக்கு. கணியன் பூங்குன்றான் செட்டியார் கண்டுபிடிச்சி எழுதிக்கிறான் அவன். அதை படிச்ச முட்டாருன்னு வாங்க பார்த்துருக்கீங்களா, அவங்க தான் அதெல்லாம். அது ஒரு புக்கு எழுதி தீசஸ் செஞ்சு பிஹெச்டி வாங்கிக்கிறாங்க, டாக்டரேட் வாங்கிக்கிறான். கணியன் பூங்குன்றான் இருந்து கண்ணதாசன் வரை. கணியன் பூங்குன்றான் செட்டியார் உங்களுக்கு தெரியுமா முன்னாடி? இப்போ நான் சொன்ன பேர் தெரியும், அவர் ஒரு செட்டியார் இருக்கு பாருங்க. நான் உங்களுக்கு அவர் செட்டியார் அறிமுகப்படுத்துறதுக்காக சொல்லலை. இந்த மாதிரி லூசுங்களை அறிமுகப்படுத்தும் போது இப்படி ஒரு தகவலும் உங்களுக்கு மாறி போயிடுது. மாறி வந்துடும் தானே. அந்த மாதிரி அவர் விஷயத்தெல்லாம் சொல்லாம, வாழ்க்கை பற்றி குறிப்பெல்லாம் அவர் சொல்லாம, உனக்கு என்ன வேணும் அதை நான் சொல்லி வச்சுட்டு போறேன் அப்படின்ட்டு சொல்றேன். இனி நம்ம பார்க்கறது பொருள். பொருள்ன்ற ஒரு தலைப்பில் பேசிட்டு போகிறார். பொருள் செயல் வகை. ஒரு பொருள்னா நான் பண்ணோம். பொருள்னா என்ன? முதல்ல ஆப்ஜெக்ட் பொருளா சொல்ற. பொருள் அல்லாரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை. ஒரு பொருள்பட வாழாதவரை கூட, ஒரு பொருள்பட வாழாதவரை கூட ஒரு பொருளுள்ளவராக, தனக்குன்னு ஒரு பொருளோ எதுவுமே இல்லாதவரை கூட ஒரு பொருளுள்ளவராக செய்யறதுக்கு பேர் பொருளாம். 2 பொருள் சொல்றாரு. ஒண்ணு, அது வந்து உபதேசம் வாங்கி ஆனந்த வாழ்க்கை வந்திருந்தீங்கன்னா இதே திருப்பல் நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரியுற அர்த்தம் வேற. உபதேசம் வாங்கல அப்படின்னா புரியுற அர்த்தம் வேற. அது நான் பொறுப்பாளி இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த கடவுள் இருக்குதுன்றதுக்கு அடையாளம் தான் இருந்தது. நாமெல்லாம் கடவுள் இருக்குதுன்றதுக்கு அடையாளம். கடவுள் எப்படி இருக்குதுன்றதுக்கு அடையாளம் குரு, அல்லது நீங்க போய் தியானம் பண்ணி கத்துக்கிறது. கடவுள் இருக்கிறதுக்கு யாரு அடையாளம்? நாம எல்லாம். ஏன்னா அது ஒண்ணுமே இல்லைண்டா இல்லமாயிடுது. அது இருக்குது, அப்படி அது இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்மலாம். மாதிரி பொருளே இல்லை,
ஆனால் அதை கூட ஒரு பொருள் தரத்துக்காக ஒரு வருது பாரு, அதெல்லாம் ஒரு ஒன்றுமே இல்லை. சட்டை மட்டும் தான், வெறும் சட்டை பேண்ட் தானே. நீ பார்த்துருக்கலாம் எவ்வளோ மாதிரி இருப்பாரு. வெறும் சட்டை பேண்ட் மட்டும் வெக்க திருவி அடிச்சு வச்சுட்டு மனுஷன் மாதிரி வச்சிருப்பான். காக்காலாம் பார்த்து பயப்படும். இப்போ டிஸ்ட்ரிக்ட்லாம் பொம்மை வச்சிருப்பான் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கும் மனுஷன் மாதிரி. பொருள் இல்லைன்னா கூட என்ன பண்ண முடியும், ஒரு பொருளாக மாற்ற முடியும். அந்த பொருளுக்கு அந்த மாதிரி ஒரு வேலையை இருக்குது. ஒன்று இன்னொன்றை அடையாளப்படுத்துவதற்கு உள்ளது அப்படின்ற. இல்லாரை எல்லாரும் எள்ளுவர். அப்படி ஒரு பொருள் இல்லைன்னா எல்லாரும் எள்ளுவர். உடம்பு ஒரு பொருள், அது இல்லைன்னா எல்லாரும் எள்ளுவர். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வ சிறப்பு. செல்வரை பணக்காம வச்சுக்கிறோம்னாக்கா துட்டு வச்சுக்கிறவங்கள செல்வர்ன்றாங்களா? இந்த மனுஷன் அந்த மாதிரி ஆளா? அது இல்லை, அந்த மாதிரி அர்த்தத்தில் ஒரு எழுதப்பட்டது இல்லை. பணக்காரன் எல்லாரும் பறக்குவாங்க, துட்டு கொஞ்சம் வந்துச்சுன்னா சுற்றி கூட்டம் இருக்கும், அந்த அர்த்தத்தில் இது எழுதப்பட்டது இல்லை. செல்வத்துக்கு ஒரு அர்த்தம் சொல்றாங்க, செல்வத்துள் செல்வம், செல்வம் செல்வம் செல்வத்துள் எல்லாம். ஏன்னா பாக்கெட்ல துட்டு வச்சுக்கிறது, பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கிறது, சொத்து அடி அடியா வாங்கி மாட்டி நிற்கிறது, கல்யாணத்துக்கு பட்டு கூட போட்டு நடக்கூட முடியாத மாதிரி நடந்து போச்சு, கீழே உட்காராமே நின்றுட்டே வந்துருது. பார்த்தீங்களா, காஸ்டே படம் இன்னும் உட்காரவே முடியாது. பாப்போம், கட்சி வரைக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கிறது இல்லை. இப்படியும் அப்படியும் அப்படியும் பார்த்துட்டே போகணும். எவனா எங்கடா பிடிச்சிக்கிட்டான்னா போன்ற சரியாகுதாம்மா, கொஞ்சம் தொட்டு பார்த்தீங்கன்னா மூக்கு தீருதா, ஜிமிக்கு சரியாகுதா, அம்மா மாட்டிக்கிறது இல்லை, பொண்ணுக்கு வர மாட்டிட்டு கேட்டுனே இருப்பாங்க. அது ஒரு பெரிய டார்ச்சர் இல்லை. உஷாரா போய் உஷாரா வரணும், கல்யாணத்துக்கு நகையெல்லாம் காட்டணும், அது திருடு போவாங்க. அது இல்லை, இது இல்லாரைன்னா அந்த அர்த்தத்தில் இவரே சொல்ல. செல்வரை அப்படின்னா அந்த செவிச்செல்வம் அடைந்தவரை, செல்வத்துள் செல்வம் அவங்கள தான் எல்லாரும் செய்வாங்க சிறப்பு. அந்த அடைந்தவனுக்கு அந்த பண்பு தானாகவே வந்துடும். இதுதான் அவரு சொல்ல. பொருள் என்ன? பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தெய்யத்து சென்று. பொருள் அப்படின்ற ஒன்று என்ன செய்யும் அப்படின்னா இருள் அப்படின்ற ஒன்றா இருக்கணும். நான் உடம்பு வச்சுருக்கிறேன், உடம்புன்ற ஒரு பொருள் வச்சுருக்கிறேன், என்ன செய்யணும்? அது அறியாமைன்ற ஒன்றை அறுக்கணும். இந்த உடம்புல நான் மட்டும் இல்லையே, வேற நோய் இருக்குது, நான் மட்டுமே இருந்தா இந்த இதை எப்படி துடிக்க முடியும் அப்படின்னு கேட்கணும். இது ஒரு பெரிய விசேஷமான பொருள். நீங்க நினைச்சீங்கன்னா பொருள் நமக்கு 10 ரூபாய் இல்லை, 5 ரூபாய் இல்லை, 100 ரூபாய் இல்லை, 1 ரூபாய் இல்லை, அப்படிலாம் இல்லை. உடம்பு ஒண்ணு இருக்குது பார், அதை விட ஒரு விசேஷம் உனக்கு இல்லவே இல்லை. நீ ஒரு செல்வந்தன் தான். கண்ணு, காது, மூக்கு, வரல ஒரு வேலை போய் யாரும் அந்த கதை ஆளு பேரும் வந்துட்டேன், ஷாவா யாருக்கு தெரியல, வெண்ணா ஷாவா யாரோ ஒருத்தர் ஒரு போய் கேட்குறாங்க, என்னால் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முதலீடே இல்லை, நீங்கள் பெரிய எழுத்தாளர் ஆச்சு, ஏன்னா காசு வர நிறைய வச்சுருக்கீங்களே, எனக்கு கொடுங்க. ஓ கொடுக்குறேன், விரல கட் பண்ணி கொடு, 50,000 ரூபாய் தரேன். சின்ன விரல், 2வது விரல் ஒன்னே சொல்கிறேன், 50,000 பார்த்தது 1 லட்சம், 2 விரல் கொடு, 1 லட்சம் பார்த்தது 5 லட்சம், 5 விரலையும் கொடுத்துரு. 5 லட்சமா? அப்போது 5 லட்சத்துக்கு கையை வந்துட்டு ஒரு கோடி ரூபாய் கொடு, சேர்த்து போ, 1 கோடி ரூபாய் கொடுத்துட்றேன், உயிரை கொடுத்துரு. அவ்வளோ விசேஷம். நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பொருளும் அவ்வளோ விசேஷம். உடல் ஒரு விசேஷமான ஒரு பொருள். நீங்கள் நினச்சிக்க கூடாது பொருள் அப்படின்னு உடனே என்ன பண்ணுறக்கூடாது. நம்ம வீட்டில் அலமாரி இல்லை, பீரோ இல்லை, ஸ்பெஷல் இல்லை, காஸ்ட்லி பேலன்ஸ் அதெல்லாம் இல்லை. பொருள் உடம்பு இருந்தாவே நீங்கள் என்ன வச்சுக்கிறீங்க? பொருள் இல்லாதவரை பொருளாக சேர்த்தது பொருள் அப்படின்றார். அப்போ இந்த உடம்பு ஒரு பொருள். பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருள் இருக்கும். இது என்ன பொய்யான விளக்கம்? இது பேர் நாங்க மெய். உடம்புக்கு இன்னொரு பேருனா மெய்யா, உண்மையை காட்டுறதுனால இது பேரு மெய். மெய் என்று மேனியை யார் சொன்னது அப்படின்னு கேட்டிருப்பாரு கண்ணதாசன் பருவத்துல. பொருள் என்னும் பொய்யா விளக்கம். அரணீனும் இன்பமும் ஈனும் திறனிருந்து தீதின்றி வந்த பொருள். இந்த பொருள் என்ன செய்யும்? தீதிந்து வந்த பொருள். இந்த பொருள் எப்படி வந்த பொருள்? இந்த உடல் எப்படி வந்தது? ஒரு தீது இல்லாம வந்த ஒன்று. ஏன் குற்றங்கள் எல்லாம் எடுத்துட்டு அதுலேருந்து எஸ்எஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கின்னு நோய்வாய்ப்பட்ட தாய் பால் கொடுத்தாங்கன்னா கெட்டு போகிறது இல்லை. பால் கெட்டு போன பால் இல்லை. அம்மாவுக்கு ஜுரம், தலைவலி, மலேரியா, டெங்கு காய்ச்சல், அந்த குழந்தை பால் குடிச்சாருன்னா ஆகாது. ஈவன் குஷ்டரோகம் வந்த தாய் கூட பால் கொடுத்தாருன்னா அந்த பாலில் என்ன இருக்காது? அந்த தன்மை, அந்த நச்சுத்தன்மை அதில் இருக்காது. அப்படி இந்த உடம்பு குற்றமற்ற ஒரு உடம்பு. தீதின்றி வந்தது இந்த பொருள், விசேஷமானது. இதன் திறனை அறிந்து அதை பாராட்டி வச்சுன்னா இன்னும் பெரிய விசேஷம்லாம் கிடைக்கும். அண்மையில் ஒரு திருமந்திரம் எழுதுறதுக்காக படிக்க வேண்டியதாச்சு. அது ரொம்ப அற்புதமாக சொல்லிடுறாங்க மனுஷன். உடம்பு இருக்குதுன்னு ஒருத்தனுக்கு தெரியாதுனா தான் இன்னொரு இடத்துல கோயிலுக்கே போயிருக்கிறான்றான். அவனுக்கு உடம்பு இருக்கிறதே மறந்துக்கிறான். அவன் உடம்பை அறியாத ஊமர் காலன்றாரு.
முட்டா பசங்கள உடம்பு ஒன்று வச்சுக்கிறீங்களா, விட்டு விட்டு கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறீங்களே. எங்கடா அந்த மனுஷன் இங்கேருந்து எங்கோ திருமந்திரத்தில் திருமூலர் கேட்டு போய்கிறார், இவ்வளோ விசேஷமான ஒரு உடம்பு நீ வச்சுக்கிறேன்ட்டு. அதுதான் சொல்கிறார் பொருள்னா. பொருள்னா நீங்கள் வச்சுருக்கிற பைக்கு, டிவி, மிக்சி, கிரைண்டரு, பொருள்னா தானே ஞாபகம் வந்துடும். இல்லைன்னா அடிகை, பெரிய பெரிய கட்லு, பெரிய மாளிகை, குலகோபுரம், அதெல்லாம் பொருள் இல்லை. ரெண்டாவது பொருள், மூணாவது பொருள், அதெல்லாம் பொருள். உடம்பு தான் விசேஷம். அரண் ஈனும் இன்பமும் ஈனும் தீதின்றி தீதின்றி வந்த பொருளாக இதுக்கு சாதாரணமாக விளக்கம் எப்படி சொல்கிறாங்க அவங்க, என்ன நல்ல வழியில் சம்பாதிச்சேன்னா அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். எப்படி? ஏன்னா அவன் அறிவு அவ்வளவுதான், ஏதனுக்கு அறிவு அவ்வளவுதான், அவ்வளவுதான். தீதின்றி சம்பாதிச்சு நல்லா தீதின்றி சம்பாதிச்சார கண்ணு, நீ நல்லா தான் கிடையாது. சுத்தி அவர் கூட்டம் எல்லாமே போயிடுச்சு இல்ல. சொல்லவே சொல்றேன், நான் திருக்குமல திரு ட்ரெயின்ல வந்தேன்ட்டு சொல்லவே சொல்றேன் தானே. ஒரு மனுஷன் வாழ்றானே, நல்லா தானே பாராட்டி தானே இருக்கிறோம். சொல்லும்போது அதுக்கு முன்னேற்று இதுக்கு முன்னேற்றுட்டு தமிழன் சொல்லவே இல்லை, கிராடர் சொல்லி எல்லாரும் நம்மள ஒன்னாங்களான்றானே. தெலுங்கு சின்ன மேலம், ஆனால் அப்படி தானே பேசலாம் பேசும்போது. அப்படி இல்லை, நம்ம மனுஷன் போது என்ன பண்றோம், எல்லாருமே அக்செப்ட் பண்றோம். இந்த பொருள் என்ன இல்லை, அந்த மாதிரி கீழ்த்தரமான ஒரு பொருள் இல்லை. போய் நீ உழைச்சி சாப்பிட்டேன்னா, நல்ல வேர்வை செஞ்சு சம்பாதிச்சேன்னா உனக்கு இன்பம் தருமா? சைக்கிள் சமைச்சு ஒரு இன்பமா இருப்பாரா? சைக்கிள் சமைச்சு சம்பாதிக்கிற இன்பமா இருப்பாரா? இல்லை கம்ப்யூட்டரில் போயிட்டு சும்மா ஏபிசி டெஸ்ட் வந்துட்டார் 26 லட்சம் திருப்பி திருப்பி, அவர் இன்பமா இருப்பாரா? யாரும் சம்பளம் அதிகமாக கொடுப்பாங்க? இவருனா முட்டா போயினா இவர் அந்த மாதிரி ரூல்ஸ் தரமா வைத்திருப்பாரு. தீதின்றி வந்த பொருள்னு. எது தீதின்றி வந்த பொருள்? லஞ்சம் வாங்கினாக்க நல்லா இருக்க மாட்டானா? இல்ல, அப்படி இல்லை. அது பொருள் அல்ல. தீதின்றி இந்த பொருள் வருது. இந்த பொருள் மேல, இந்த உடல் மேல நீங்க அக்கறையா இருந்தீங்கன்னா என்ன தரும்? இன்பமும் அரணும் தானாவே தரும். உடம்பு விசேஷம். இதை விட்டுவிட்டு இது பொருள் என்ன ஆயிடக்கூடாது. அதான் முதலே சொல்லிட்டாரு, பொருள் எல்லாத்தையும் என்னவா ஆக்குது? ஒரு பொருளா மாத்துக்குன்றாரு. தங்கம் ஒரு பொருளா மாத்துமா ஒண்ணு? இது ஒரு பொருள் உங்கள் பொருளை உருவாக்கவும் வல்லது. அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கும் புல்லா புரள. இந்த உடம்பு அருளோடு வரணும். பிறவி தோறும் நம்ம செய்யற பாவ புண்ணியங்களோடு தான் இந்த உடம்பு நமக்கு வருது. அப்படி இல்லைன்னா அந்த உடம்பு என்ன ஆயிடும்? விசேஷமா இல்லாம முடத்தனமான சிந்தனைக்கு சிக்கி யாருக்கும் சிலேவா மாறி முட்டாளா ஆயிடும். புல்லர் முட்டாள் பையனுக்கு சேவை செய்து போயிடும். சொல்லுங்க குருவே, சொல்லுங்க குருவே அப்படின்னு சொல்லிட்டு உருப்பொருக்கும் உள்கும் பொருளும் தான் ஒன்னால் திருப்பொருளும் வேந்தன் பொருள். நீ பார்க்கிற உருவமா இருக்கிற பொருள் இதெல்லாம் நான் எல்லாமே அரசுக்கு சொந்தம் தான். அப்போ இன்னைக்கும் அப்படிதான் எல்லாம். இப்போ நீங்க பட்டா வச்சுருக்கீங்க, பட்டா எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், கிளியர் கட்டா போட்டுருப்பா. எப்படா எனக்கு தேவைப்பட்டா நான் எடுத்துப்பேன். அதுதான் தொட்டு வாங்கி வச்சிருக்கோம். நம்ம பட்டாலாம் எழுதி வச்சிருப்பான். எப்படா தேவைப்பட்டா என்ன பண்ணுவேன், எடுத்துப்பேன் அப்படின்னு எழுதி வச்சுருக்கேன். அதில் வச்சிங்களா இல்லைன்னு தெரியல. பட்டாவை நிறைய பேர் பட்டா வச்சிருக்கீங்களா இல்லைன்னு தெரியல. இல்லை இருக்காது, பட்டாவே இல்லை. புறம்போக்காவே இருந்துட்டு போகிறது என்ன பண்ணுறதுனாப்பா? இல்லை நத்த புறம்போக்கு, கிராம புறம்போக்கு அப்படி ஆகிட வேண்டியது. ஆனால் அது பட்டாவில் அது மாதிரி மேட்ரு இருக்கும். எல்லா பொருளும், ஒரு பொருளும் ஒழுகும் பொருளும் ஒன்னா தெருபொருளும் வேந்தன் பொருள். நம்ம திலடா எல்லாம் நாட்டுக்கு சொந்தம். இந்த மனுஷனே ஒரு நாட்டுக்கு சொந்தமாயிட்டு நம்மள பார்த்தீங்கன்னா அப்படித்தான் பேக்கேஜ். இந்த வெளிநாட்டுக்கெல்லாம் போகும்போது தான் தெரியும் நமக்கு அன்றாவி எவ்வளோ நம்ம அடிமையாகிட்டு இருக்கிறது. இறங்க பார்த்து எவ்வளோ வெயிட்டு, ஜுரம், உடம்பு சரியாமல் இருக்கிறியா, இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறியா, சேர்த்து விட்டியா, நமக்கு எவ்வளோ கொடுக்குது எல்லாத்தையும் டிடெக்ட் பண்ணி தான் அவங்க அனுப்புவான். திருப்பி எப்போ வருவேன், நீ அரசு நிர்வாகத்தெல்லாம் வேலை செஞ்சா என்ஓசி வாங்கி போனோம். சும்மாலாம் போயிட முடியாது. நீங்கள் கவர்மெண்ட் வேலை செய்யறதுக்கு பெருமையாக நினச்சிருங்களா? அன்றைக்கி தான் தெரியும், ஐயோ இவ்வளோ பெரிய சிக்கலாக மாட்டினுக்கிறோம் நம்ம, சுதந்திரம் இல்லை பறக்கிறதுக்கு அப்படின்னு எப்போ தெரியும்? அப்போதான் வெளியே போகும்போது தான் தெரியும். அதனால அப்பே சொல்றேன், அந்த பொருள்லாம் இல்லை. அருள் என்னும் அன்பின் குறவி பொருள் என்னும் செல்வ செவிலியா. அன்பு எதுல உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பொருளோட விசேஷத்தினாலதான். அதான் அன்பு பேசுகிறேன். சாணித்தர மொழி ஒரு குண்டில் உட்காரும் போது இதுல அன்புன்றது இயல்பாக பூக்கிற ஒரு பூ. அது எத்தனை தண்ணி ஊற்றினா அந்த செடி பூ பூக்கும், இல்லை எத்தனை பாட்டு பண்ணால் பூக்கும், அதெல்லாம் இல்லை. அந்த செடியே நினச்சி அதுவே பூத்தா தான் ஆச்சு. இல்லை அது அன்பெல்லாம் யாரும் போதிச்செல்லாம் வராது. அது தானாவே உள்ளேருந்தே வரணும். ஒவ்வொன்றா நம்ம அது மாதிரி வந்துட்டு பூத்துடலாம். ஓ இப்படிலாம் தான் இருக்கணும், நம்மள கூட அன்பாக இருக்கணும், மற்றவங்க மாறலாமே தவிர ப்ளீஸ் கொஞ்சம் அன்பாக இரு
சொல்ல முடியாது. இல்லை கொஞ்சம் காதலாயிரு சொல்ல முடியாது. வேணா கோமாருன்னு சொல்லலாம், வந்துடும். எப்படின்னா கோமாரு இது கோப்படு சொல்லுங்க சும்மா சொல்லி கோவம் என்ன பண்ணுறோம், ஒரு கட்டத்துக்கு மேலே கோபம்னா வந்துடும். ஆனால் அன்புன்னா அவசிக்கிறான் வராது. அதை மட்டும் பார்த்து வச்சுட்டு அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வம் குன்றேறி யானை போர் கண்டாற்றல் தன் கை ஒன்று உண்டாக செய்வான். ஒரு ஒரு யானை சண்டை போட்டால் எப்படி பார்க்க முடியும்? பொதுவாக ஒரு உயரமான இடத்துல இருந்து பார்த்தா கம்ஃபர்டபுளாக எல்லாரையும் பார்க்கலாம். குன்றேறி மேலே நின்று யானை போர் பார்க்கும்போது, ஆனால் அதுக்கு நமக்கு என்ன எதாவது சம்மந்தம் இருக்குமானா இல்லை. அந்த சண்டையில் நம்ம என்ன ஆகலை, இன்னொன்று ஆகலை. அந்த மாதிரி ஒரு மனுஷன் உடம்புல ஒரு இடத்துல போய் நின்ட்டான்னா குன்றுன்னு ஒன்று இருக்குது, உடம்புல ஒரு குன்று ஒன்று இருக்குது. நல்ல மாஸ்டர்னாக்கா அங்கே போனீங்கன்னா குன்று தோறும் இருக்குன்ற குமரனை காட்டி கொடுப்பாரு. அங்கே போய் நின்ட்டீங்கன்னா எப்படி இந்த போராட்டம்லாம் சண்டை அந்த யானைங்களுக்கு சண்டை தான் பார்த்துக்கிறீங்க, அந்த மாதிரி வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை பிரச்சனையும் பார்த்துக்கலான்றாந்தாலும் ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. இது விளக்கம் வேற மாதிரி குத்து வச்சுக்கிறாங்க. புரியுதா எப்படி சொல்றேன்ட்டு? குன்று ஏறி நின்ட்டா யானை போற எப்படி பார்க்கலாம்? கல்லினை பூட்டிவோர் கடலினில் பாய்ச்சினும் நற்றுணையாவது. கல்லு கட்டி கடலை போட்டேன்னா உள்ள போக முடியுமா? ஏறுன முட்டாளா இருக்கணும், இல்லை வேற எதாவது சொல்லியிருந்தான் அவன். ஒன்று ரெண்டே விஷயம் தான். ஒன்று ஏதனா இருக்கணும், சரியான முட்டாளா இருக்கணும். அவன் நம்பர் 1 ஃப்ராடா இருக்கணும். எல்லாரும் ஏமாத்துக்குன்னு எழுதிடணும். கல்லு கட்டி கடலை போட்டாங்கன்னா கசர அந்த கல் மெரிச்சு அந்த வெளியே வந்துட்டான்னா அவன் யாரா இருக்கணும்? அப்படி ஒருத்தன் யாரான்னா ஃப்ராடு கம்பெனி தான், சும்மா ஏமாத்துக்கு தான் எழுதிக்கிறான். அவன் ஃப்ராடு இல்லைன்ற நான் அப்படி யோசிக்கலாம். அப்போ வேற ஏதோ மீனிங் அது. என்னவோ கல்லை கட்டி போட்டால் கடலில் மிதக்கிற கல் ஏதோ ஒன்று இருக்குது, அது எதுன்னு கண்டுபிடிக்கணும். கேள்வியை கேட்காத மாணவனே இல்லை, கேட்கணும். அறிவியல் மாதிரி நீ நினச்சினா நின்று கிடக்க வேண்டியது தான் பஸ் ஸ்டாண்ட்லேயே. இல்லை நிறைய பஸ் வரும் போவோம். இந்த அறிவியல் ஆச்சு 62 வராது உனக்கு, ஏன்னா உனக்கு 62 ஃபிக்ஸ் ஆயிடுச்சு முடியல. அதான் அறிவிப்போம். அதனால் பஸ்ஸு வரவே வராது. செய்க பொருளை சிறுனர் சிறுகருத்தும் எக்கதிரால் கூறிய யாருமே சொல்லல. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை தான் சொல்றேன். இந்த உடம்பை வச்சு யாரும் செய்யாத ஒரு செயலா இருக்கலாம், நீ செய்யன்றான். ஒரு பொருளை வச்சு செய்யாதுன்றது கிடையாது. இந்த பொருளை வச்சு வேற யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை நீ செய்ய. தானம் தர்மம் யாரும் பண்ணதில்லை, நீ பண்ணு. கொடுத்துட்டா போயிடுங்க பணம். நான் 1 லட்ச ரூபாய் வச்சுக்கிறேன், 200 குத்துனா இருக்கும், அது என்கிட்ட போயிடும். ஆனா நான் ஒரு விசேஷம் நானும் வச்சுக்கிறேன், அது குத்த நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி குத்துனேன் போயிடுச்சு. ஐயோ 100 பேர் சொல்லி குத்துட்டேன், கந்திச்சிங்க 101 நினைச்சிங்க காலி சொல்ல முடியும். 1 லட்ச ரூபாய் ஆளுக்கு 100 ரூபாய் குத்துங்கிறேன், எவ்வளவு பேர் கொடுக்க முடியுமோ அவ்வளவு தான் கொடுக்க முடியாது. கவர்மெண்ட் என்ன ஆயிட்டு இருக்கோம், பாக்கிட்டே இருக்கேன் ஞானம். அப்போ ஒருத்தன் தந்துனே இருப்பான்னா அவன் யாரா இருக்கணும்? வல்லல்னா யாரா இருக்கணும்? அவ்வளோ தாகம் உள்ளவனா, அவ்வளோ விசேஷத்த ஞானம் உள்ளவனா ஒருத்தர் இருக்கணும். அப்பதான் அவனால என்ன பண்ண நேர முடியாது, கொடுக்க முடியலன்னா. அப்படின்னா என்ன இல்லை, கேள்விக்கு என்ன பண்றதே இல்லை. அவன் தயக்கம் வருதலோ, கேள்வியை புறக்கணித்தலோ, கேள்வியை ஒதுக்கி வைத்தலோ என்ன இருக்காது, அவங்ககிட்ட இருக்காதியா. கேள்வி கேட்குற மாணவன் தானே இங்கே நல்ல மாணவன். அப்போதானே அவனுக்கு எதெல்லாம் புரிய வைக்க முடியும். எதுவுமே கேட்கலாம், முட்டாளுக்கு கேள்வி வரும். எங்கே போச்சு நான் இப்போ தான் சார் போயிடுச்சு சந்தில். ஒன் பொருள் காழ்ப்ப இயற்கையாருக்கு என் பொருள் ஏனை இரண்டும். ஒரு பொருள் விசேஷம் அப்படின்னு உணர்ந்துட்டு உங்களுக்கு இது உடம்பு தான் ஒரே பொருள், மீதி எல்லாமே தானா வரும், வராமலாம் போவாது. தன்னை மதித்து ஒழுகக்கூடிய ஒரு மனிதன் சிறப்பாக தான் வாழ்வோம். அவனுக்கு தனியாக நீங்கள் எதுவும் என்ன பண்ண வேண்டியதே இல்லை. தெரிஞ்சு போச்சே. உடம்பு விசேஷம் குளிக்காமல் இருப்பானாங்க, அது மேலே எதனா நல்லா பண்ணிக்கணும்னு ஒரு தோற்றம் வராமல் இருக்குமா, பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு தெரியாது இருக்குமா? உங்கள் வீடுன்னு தெரிஞ்சிச்சுன்னா சுத்தமாக வச்சுப்பீங்க தானே. அது புரிஞ்சிச்சுனாவே என்ன ஆகிடும், விசேஷமாக ஆகிடும். நிறைய மருத்துவர்கள் வேலையில் போயிடும்.